தமிழ்நாடு முழுக்க 2026 சட்டமன்ற தேர்தல் வர 23ஆம் தேதி நடக்க. அதுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடக்குது. இதுக்காக தமிழ்நாடு முழுக்க அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிரமான வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில தேர்தல் ஆணையம் அவங்க பணிகளை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. அதுல குறிப்பா தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியமா இருக்கிற IAS IPS அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சுட்டு வராங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னாக்கா, நம்ம தலைமை செயலாளரா இருந்த முருகானந்தம் IAS இடமாற்றம் செஞ்சு இப்ப புதிய தலைமை செயலாளரா சாய்குமார் IAS நியமிச்சிருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட அனைத்து அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையா செயல்படுறதாவும், தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறதாவும் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. தலைமை செயலாளர் முருகானந்தத்தை மாற்றிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்துக்கு வராத, குறையாக தேர்தல் களத்தில் முழுமூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் IAS மாற்றி ஒருதலைபட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது. அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாஜகவிற்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கு அல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கும் பாஜக ஆட்சியில் ஆதிக்க மனப்பான்மையுடன் பணியாற்றும் தேர்தல் ஆணையம் இதனை உணராமல் இருப்பது ஆணையத்தின் கண்ணியத்தை கடைத்தேர்வில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு DGP தலைமை செயலாளரை மாற்றவில்லை. பாஜக பிராக்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற்றது. அங்கும் DGP தலைமை செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமை செயலாளர் DGP ஆகியோர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணை உறுத்தி இருக்கிறார்கள். அவர்களை பாஜகவின் தூண்டுதலில் மாற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்துக்கு அழகு அல்ல. ஆணையத்தின் அலுவலர்கள் இன்று இருக்கலாம், நாளை பதவியில் இருந்து போய்விடலாம். ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நம் அரசியல் சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நம் நாட்டிற்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்து என தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்வு செய்வேன் என்று புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிரதமருக்கோ அல்லது அவரை வழிநடத்தும் மத்திய பாஜக அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தின் புனித தன்மை புரிய போவதில்லை என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமை செயலாளர் DGP ஆகியோரை மாற்ற பாஜக தூண்டிவிடும் காட்டு தர்பார் பிரதிபலிக்கிறது. ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் ஆணையமும் காவியமாகிவிட்டது என்பதையே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுகின்றன. எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியில் மண்ணை கவ்வ போவது உறுதி. சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக பாஜக அடங்கிய NDA கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என பதிவிட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஆயுதப்படை DGP-யா டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்த நிலையில அவரை இடமாற்றம் செஞ்சு அந்த இடத்துக்கு சந்தீப் மிட்டல் IPS தேர்தல் ஆணையம் நியமிச்சாங்க. இதுக்கு திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினரும் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குறிப்பா திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தேர்தல் ஆணையத்திற்கு இதனை கண்டிச்சு ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தாரு. இந்நிலையில நேற்று அதிரடியா டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை திருப்பியும் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஆயுதப்படை DGP-யா தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட இந்த இடமாற்றங்களை பல்வேறு அரசியல் கட்சியினர் விமர்சிச்சு வரும் நிலையில இது பாஜகவுக்கு சாதகமா தான் அவங்க செயல்படுறதாவும், பாஜக திட்டமிட்டு இப்படி இடமாற்றங்கள் செய்ய சொல்றதாவும் இங்க இருக்கிற ஆளும் கட்சியினர் குற்றம் சாட்டி வராங்க. தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடு பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருந்தாலும் அடுத்தபடியா இவங்க எந்த IAS IPS அதிகாரிகளை மாத்த போறாங்க, இவங்க சுதந்திரமா தான் செயல்படுறாங்களா, இவங்களோட இந்த செயல்பாடு எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இவங்களை யார் ரோல் பண்றாங்க, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. இந்நிலையில தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கை அரசியல் கட்சியினர் மத்தியில மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியிலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. தேர்தல் ஆணையம் எதுக்காக இப்படி அதிகாரிகளை அதிரடியா இடமாற்றம் பண்றாங்க, இதோட நோக்கம் என்ன, இதோட பின்விளைவுகள் என்னன்னு பொதுமக்களும் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷன் டேட் அறிவிச்சு எலெக்ஷனுடைய வேலைப்பாடுகள் போய்கொண்டிருக்கு. ஆக திமுக அரசு தான் திரும்ப ஜெயிக்கின்ற ஒரு வெற்றி வாய்ப்பு, வெற்றி கனி
எல்லாருடைய மத்தியிலும் எல்லாருடைய உள்ளத்திலும் தோன்றுகிறது. ஆனா மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை, தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு முழு IAS அதிகாரிகளை மாற்றிக்கொண்டு உள்கட்டமைப்பை அவங்களுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு திமுக அரசை ஜெயிக்க விடாம செய்யறதுக்கு எல்லா வேலைப்பாடும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த குற்றச்சாட்டை அவங்களுடைய ஒன்றிய அரசு மீது நாம வைக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது தெரிந்து கொண்ட மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா ஆட்சி மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தையும் மற்ற அதிகாரிகளும் கையில் வைத்துக்கொண்டு துன்பத்தை உடைத்து அதிகாரிகளை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது நாட்டுக்கு உகந்த நியாயமல்ல. தேர்தல் ஆணையம் அதிரடியா அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சிட்டு வந்தாலும் இந்த இடமாற்றமானது இந்த தேர்தல் ரொம்ப சரியான முறையில ஜனநாயக முறையில மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் தங்கள் பணிகளை செஞ்சிட்டு வரதா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தை மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் ரூல் பண்றதா தமிழ்நாட்டுல பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்நிலையில அடுத்தபடியா எந்த IAS IPS அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்ய போறாங்கன்றது பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு.